வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வாரப்பலன். ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள பலன். மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியில் 2 பெஸ்ட் சுபர்கள், இதெல்லாம் எப்போ ஒரு முறை தான் நடக்கும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார்கள். மிக மிக சிறப்பு. அதே நேரத்தில் அவங்க பார்க்கக்கூடிய இடம், குரு பார்க்கக்கூடிய இடம் 5, 7ஆம் இடத்தை 2 பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. 7ன்னா என்ன? திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள், மனைவி, இதெல்லாம் சொல்லலாம். ஒரு பெண்ணாக இருந்தால் கணவன். அது அவ்வளோ அற்புதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 2ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதனான புதன், இனிமையான பேச்சு, அறிவுபூர்வமான பேச்சு, படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள். ஏதாவது இன்டர்வியூஸ் அது மாதிரிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால், இன்டர்வியூ பண்ணுற ஆள் எழுந்து கைத்தட்டது தான் குறை. அந்த அளவு சந்தோஷப்படுவோம். அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடிய பதில் அவருடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் மிஞ்சும். அப்போ இன்டர்வியூஸ் எல்லாம் போனீங்கன்னா பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணுவீங்க. எந்த வேலை ஓடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை உங்கள் கையில் இருக்கு. அவ்வளவு சிறப்பான ஒரு அறிவுபூர்வமான ஒரு செயல்பாட்டை பற்றி சொல்கிறது. அதே நேரத்தில் 10ஆம் வீட்டில் சனி. அது எப்படி இருக்கும்னா, ஒரு மனுஷன் தன்னையே பார்த்து கேள்வி கேட்டுக்கிற மாதிரி செய்யும். நான் மனுஷனா இல்லை உலோகமா, அதாவது ரோபோவா, அப்படி உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்துடும். ஏன்னா அவங்கள அப்படி தான் ட்ரீட் பண்ணிகிட்ருப்பாங்க. நான் மனுஷன் தானே, எனக்குன்னு எந்த ஒரு கன்சிடரேஷனுமே இல்லையா அது. அதே நேரத்தில் சரி இதெல்லாம் செய்கிறாங்கல்ல, ஆதரவாக 2 வார்த்தை சொல்லி, ப்ரமோஷனுக்கு நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், இன்க்ரிமெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன், உன்னை பற்றிய நல்ல உயர்ந்த அபிப்பிராயம், இப்படியெல்லாம் நல்ல வார்த்தைகள் ஏதாவது வருமா? தப்பி தவிர வராது. ஏப்பா இதை முஷ்டியான்னு தான் கேட்பானே தவிர சிறப்பாக நீ செஞ்சுருக்கேன்னு சொல்லவே மாட்டான். அப்போது உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்னா, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் எல்லாரையும் ஒன்றா ஒரு தூணில் கட்டி வச்சு சாட்டையில் அடியில் அடிக்கலாமான்னு தோணும். அப்படி கோபம் வரும். ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய சனி செய்யக்கூடிய ஒரு பணி அது. ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, 9ஆம் வீட்டில் ராகு. மன நிம்மதிக்கு கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அங்கே ஒரு கழிச்சடை வரான். அப்படி எதுவும் நடக்கலை, ஆனால் கோயிலுக்கு போகிறதுக்கே எனக்கு நேரம் கிடைக்கல. இப்படியெல்லாம் ஒரு தொல்லைகள். என் குழந்தை நான் சொல்கிறத தவிர யார் சொன்னாலும் கேட்பான்ப்பா, நான் சொன்னால் மட்டும் கேட்க மாட்டான். இப்படி பல விதத்தில் சுற்றி அடிச்சுட்ருக்கோம் உங்களை. ஏன்னா அந்த காலகட்டம் அப்படி. அப்போ இப்படி இருக்குது அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தான் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போது சிவியராக ரெயின், காற்று, என்ன பண்ணுவீங்க? அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்கல்ல. அதைத்தான் செஞ்சாகணும். சில சூழல்கள் நமக்கு ஆதரவற்று நடக்கும்போது. ஆனால் பண வரவு குறையாது. ரெகுலர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்துட்டு தான் இருக்கும், அதில் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் ஆரோக்கியம். கொழுப்பு சத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை. எப்போவுமே உங்கள் ராசிக்குள்ளே குரு இருந்தார்னு சொன்னான்னா கொஞ்சம் கொழுப்பு சம்மந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படும். அப்போ விமனை பொறுத்த வரைக்கும் கேட்கவே வேண்டாம். அவங்க எப்போவும் ரொம்ப கான்ஷியன்ஸாக அலைவாங்க, ஆனால் அவங்களுக்கு தான் சதை போடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த லங்ஸில் எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்கிறது, அந்த மாதிரி தொல்லை அதுவும் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்தது. இப்படி வருது பிரச்சனை, அப்படி வருது பிரச்சனைன்னு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க. சில நேரங்களில் செலவுகள் என்பது தவிர்க்கவே முடியாதது, அது ஏற்படும். காரணம் என்ன? 12ஆம் வீட்டை சனி பார்க்கிறார். அப்போது அணை போடக்கூட முடியாது. நீங்கள் அணை போட்டால் அணை உடையும், அந்த அளவுக்கு இப்போ செலவு ஓடும். ஸோ அதுவும் ஒரு பக்கம் நடக்கிறது. இதெல்லாம் மொத்தமாக நடக்கும்போது
சில நன்மைகளும் இருக்குது. என்ன நன்மைகள் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சூழல் வீட்லேயாவது இருக்கும். அட்லீஸ்ட் மனைவி உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. ஓரளவுக்கு ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஓரளவுக்கு உங்கள் ஸ்டேச்சரை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுவீங்க. ஏன்னா உங்கள் ராசியில் 2 சுபர்கள் இருக்காங்க. அது ரொம்ப இன்றியமையாத ஒரு விஷயம். சுற்றி சுற்றி சில தொல்லைகளும் இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ 2யும் பேலன்ஸ் பண்ணி நம்ம தான் இருக்கணும். இதை மனசில் வச்சுங்க. ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வரவு என்பது குறைவில்லை. உங்களுக்கு இவ்வளோ வரவு வரணும்னா அந்த வரவு கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். அதே போல் மனசுக்குள்ள தைரியம் இருக்கிறது. ஏன்னா கேது 3ஆம் இடத்துல இருக்கும்போது முயற்சி, தைரியம் எல்லாம் இருக்கும். தைரியம் சில நேரங்களில் தைரியமே சத்ருவாயிடும். ஏன்னா ஓவர் கான்ஃபிடென்ஸு. ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸை மட்டும் கட் பண்ணிவிட்டு சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் நடப்பது எப்படின்றது கவனமாக இருங்க. அதுதான் நல்லது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.